ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதி கோவிலில் இன்று திரளான பக்தர்கள் கூட்டங்க. சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு மிக அதிகமான நேரம் ஆகுது. இலவச தரிசன டிக்கெட்டும் மிக குறைவாக தாங்க நேற்று கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான புக்கிங் தொடங்கியிருக்கு. அதை பற்றி உண்டான இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான புக்கிங்கை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா 500 ரூபாய் டிக்கெட்டுங்க. ஒரு நபர்களுக்கு 2 மணி நேரத்தில் தரிசனம் பார்த்துடலாம். சுபதம் என்ட்ரி மூலயமா தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டானது 22ஆம் தேதி காலை 10 மணிக்கு, இன்று காலை 10 மணிக்கு தொடங்கியிருக்குங்க புக்கிங். கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோஷ சேவா, சலஸ்திர தீப சேவா, அந்த சேவை எல்லாமே திருமலையில் பார்த்துட்டு தரிசனம் பார்க்குறதுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்று மதியம் 22/5/2025 மதியம் 3 மணிக்கு இதே மாதிரி 500 ரூபாய் விச்சல் சேவா தரிசன டிக்கெட். இது 300 ரூபாய் டிக்கெட் மூலிமா தரிசனம் பார்க்க அனுமதிப்பாங்கங்க. கல்யாண உச்சம், ஊஞ்சல் சேவா, சலஸ்திர தீபான சேவை, இந்த சேவை எல்லாமே நீங்கள் மொபைலில் பார்த்துட்டு தரிசனம் மட்டும் 300 ரூபாய் தரிசனம் கியூ லைன் மூலிமா தரிசனம் பார்க்குறதுக்கு இருக்குங்க. யாருன்னா வேணா புக் பண்ணிக்கிங்க என்ற அப்டேட்டை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். திருப்பதியில் தினந்தோறும் 8 முதல் 9 மணிக்குள்ளே தான் டிக்கெட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் நேற்று ஒரு மாற்றம் செய்து 7 மணிக்கெலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அதிகமான பக்தர்கள் கூட்டம் வந்த காரணத்தினாலும் நேற்று வெறும் 7000 டிக்கெட் தான் கொடுத்தாங்க. வியாழக்கிழமைனா வெறும் 7000 டிக்கெட் தான் கொடுப்பாங்க. அந்த 7000 டிக்கெட்ன்றதுனால பக்தர்கள் கூட்டம் 7000க்கு மேலே இருந்த காரணத்தினால ரொம்ப சீக்கிரமாகவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 7 மணிக்கு தர தொடங்கிய 7000 டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 8:12க்கெல்லாம் காலி ஆகிடுச்சு. அப்போ எவ்வளோ கூட்டம் வந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு 8 மணி டிக்கெட் கவுண்டர் திறந்தால் எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுவாங்க, எவ்வளோ பேர் டிக்கெட் இல்லாமல் போயிடுவாங்கன்ற காரணத்தினால சீக்கிரமாக ஓப்பன் பண்ணி சீக்கிரமாக கொடுத்து முடிச்சிட்டாங்க. வருகின்ற பக்தர்கள் அனைவரும் நேற்று இரவு முதல் தற்பொழுது வரை, இன்று இரவு வரை, நேற்று இரவு முதல் இன்று இரவு வரை அனைவரும் திருமலைக்கு நேரடி சர்வதர்ஷன் போவதே சிறந்தது என்றதை நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீவாரிமெட்டில் காலை 6 மணிக்கு 3000 டிக்கெட் வழங்கப்பட்டது. காலை 8:12க்கெல்லாம் 3000 டிக்கெட்டும் காலியாகிவிட்டது. ஸ்ரீவாரிமெட்டிலும் கடுமையான பக்தர்கள் கூட்டம் இருக்குது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக இன்று 22/5/2025 அன்று 7 மணி நிலவரப்படி டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 15 மணி நேரம் ஆகுது என்றும் அனைத்து குடோன்களும் ஃபுல் ஆகிடுச்சுன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. 21/5/2025 80,964 பேர் தர்ஷன் பார்த்ததாகவும் 32,125 பேர் மொட்டை அடித்ததாகவும் 4,24,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கிறதாகவும் டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்காக ஏடிஜி சர்க்கிள்லேருந்து பக்தர்கள் அனுமதிக்கிறாங்க என்ற விஷயத்தையும் தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. இன்று எஸ்டிமேஷன் தரிசனம் 300 ரூபாய்க்கு 3 முதல் 4 மணி நேரம் வரையும், இலவச டிக்கெட் வைத்திருப்பவர்கள் 4 முதல் 6 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 15 மணி நேரம் வரை, 20 மணி நேரம் வரை பக்தர்களுக்கு இன்று தரிசனம் பார்க்க ஆகலாம் என்ற எஸ்டிமேஷனும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் உங்கள் ஓன் வெஹிக்கல், கார், வேனெல்லாம் நீங்கள் திருமலைக்கு போகிறீங்கன்னா அலிப்பிரி செக் போஸ்ட்டில் செக் பண்ணுறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு மேலே டைம் எடுக்குது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக திருமலையில் சிஆர் ஆஃபீஸில் தினந்தோறும் காலை 5 மணிக்கு பக்தர்களுக்காக ரூம் புக்கிங் ஒதுக்குறாங்க. அதில் இன்று 22/5/2025 காலை 6:50 நிலவரப்படி 50 ரூபாய் 100 ரூபாய் ரூமில் 966 ரூம் ஒதுக்கப்பட்டதாகவும் அதில் 36 ரூம் அவைலபிலிட்டி இருக்கிறதா தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செய்ய விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக பக்தர்கள் நம்மக்கிட்ட ஒரு 2லேருந்து 3 சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க. அதை மட்டும் நம்ம ரீப்ளே பண்ணலாம். ஃபஸ்ட்டு, திருமலை திருப்பதி கோயிலில் திருமலையில் ரூம் புக் பண்ணால் ஆதார் கார்டு ஒரு நபருக்கு இருந்தால் போதுங்க. ஒரு நபர் ஆதார் கார்டு வச்சுருக்காங்க, போய் கியூ லைனில் நிற்கணும். அவங்களுக்கு பதில் வேற ஆள் போய் நிற்கக்கூடாது. சரிங்களா? எவ்வளோ நேரம் எஸ்எஸ்டி டோக்கனுக்கு எடுக்குது? 4 முதல் 6 மணி நேரம் வரைக்கும் எடுக்குதுங்க. 18 வயது குழந்தை கொண்டுட்டு போகிறோம். பிளாஸ்டிக் பாட்டில், தண்ணீர் பாட்டில் இதெல்லாம் கொண்டுட்டு போகலாமான்னு கேட்குறீங்க. தாராளமாக கொண்டுட்டு போகலாங்க. நீங்கள் எல்லாமே ஹேண்ட்பேக்கில் கொண்டுட்டு போகலாம். அதில் அலோவ் பண்ணுவாங்கங்க. ஃப்ரைடே சாட்டர்டே க்ரௌட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃப்ரைடே சாட்டர்டே க்ரௌட் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் நிறையாவே இருக்குன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். திருமலை திருப்பதி கோயில் வரும் அனைத்து ரெகுலர் அப்டேட்ஸ்களும் டெம்பிள் அப்டேட் சேனல் சார்பாக தொடர்ந்து கொடுக்குறோம். தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.